வாங்க இன்றைக்கி வந்து கோழிக்கறி குழம்பு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இது அளவு போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த கறி வந்து எண்ணெயிலே லைட்டாக வேகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். 5 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது சளி இருந்தால் நல்லா அறுத்துக்கிட்டு வரும், அதனால் நல்லாயிருக்கும் இது மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது. இது மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு பரட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாமே போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சொம்புலேயே பார்த்தீங்கன்னா 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கறி வேக விடலாம். ஒரு 3 விசில் போட்டு கறி வேக விடலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மசாலா வந்து உங்கள் வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இருக்குதுன்னா குழம்பு மிளகாய் தூளோட கறி மசாலா தூள் சேர்த்தும் செஞ்சுக்குங்க. இல்லை இப்போ நான் சேர்த்த மாதிரியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினது போதும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி போட்டிருக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் வந்துச்சு, இப்போ முடிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் சரியாகுதான்னு பார்த்துடலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சுருக்கேன்.
வச்சுருக்காங்க. சாப்பிட்டான், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அது இந்த முட்டை இதுலேயே வணக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது முட்டைங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.